மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நீதிபதி வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தி வந்தனர். இந்த சோதனையில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு நிலுவையில் இருந்து வந்த நிலையில் சுமார் 9 மணி நேரம் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் சோதனையில் ஆவணங்கள் ஏதும் சிக்கவில்லை என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் முசலம்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட 22வது வார்டு அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் நீதிபதி. இவர் அதிமுக சார்பில் கடந்த 2016 முதல் 21 ஆண்டிற்கான உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்தார். தற்போது அவர் அதிமுகவில் உசிலம்பட்டி ஒன்றிய செயலராக பொறுப்பில் இருந்து வரக்கூடிய நிலையில் எம்எல்ஏவாக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக உருவானியைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் தாக்கல் செய்த மனு மீதான வழக்கு என்பது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த சூழலில் இன்று அதிகாலை 8 மணி முதல் உசிலம்பட்டி அண்ணா நகரில் உள்ள முன்னாள் எம்எல்ஏ நீதிபதி வீட்டில் மதுரை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை நடத்தினர். மதுரை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை கண்காணிப்பாளர் சத்யசீலன் தலைமையிலான லஞ்ச ஒழிப்பு போலீசார் எம்எல்ஏ நீதிபதி மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் தொடர் விசாரணையில் நடத்தி வந்தனர். இந்த விசாரணையின் போது அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய வீட்டின் முன்பாக புகுந்து வந்தனர். மேலும் முசலம்பட்டி சந்தையைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த மனுவில் கடந்த 2016 மற்றும் 2021 காலகட்டத்தில் உசிலம்பட்டி தொகுதி அதிமுகவுடைய எம்எல்ஏவாக பதவி வைத்த நீதிபதி என்பவர் வருமானத்துக்கு அதிகமாக தனது மனைவி ஆனந்தி, மகள் ஜெயதேவி மற்றும் மகன் இளஞ்செழியன் ஆகியோரது பெயரில் சொத்துக்களை அதிக அளவு வாங்கி குவித்ததாகவும் இந்த தகவல் என்பது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தகவல் பெறப்பட்டு லஞ்ச ஒழிப்பு துறையில் ஆதாரங்களுடன் புகார் அளித்தும் போலீசார் முன்னாள் எம்எல்ஏ நீதிபதி மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது சொத்துக்குவிப்பு வழக்கு எதுவும் பதிவு செய்யவில்லை. இந்த நிலையில் நேற்று லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் இன்று காலை 8 மணி முதல் சுமார் 9 மணி நேரம் அவருடைய வீடு மற்ற பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தினார்கள். இந்த நிலையில் அவரது மனைவி, மகள் என அனைவரிடம் விசாரணை நடத்தி எந்தவித ஆவணமும் கைப்பற்றப்படவில்லை. தற்போது இந்த ஆவணம் ஏதும் கைப்பற்றப்படவில்லை எனவும் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை மற்றும் வழக்கு குறித்து தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் ஆய்வு செய்ததுடன் வேறு ஆவணங்கள் ஏதும் கிடைக்குமா என்ற சோதனை நடத்தியதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.